ஹலோ வீவர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறதா? அதாவது வருடத்தில் 365 நாட்களுமே நீங்கள் உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஊதியமானது உங்களுடைய கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கிறதா? இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பணமானது கையில் இருந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? தொடர்ந்து குடும்பத்தில் ஏதாவது சில தடைகளானது வந்து கொண்டே இருக்கிறதா? சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைச்ச உடனேயே ஏதாவது சில பிரச்சனைகளானது வந்து அந்த சுப காரியமானது தடைப்பட்டு போகிறதா? அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாழையடி வாழையாக ஏதாவது சில பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு உதாரணத்துக்கு திருமணத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா முதல் திருமணமானது அவங்களுக்கு நல்லபடியாக அமையாமல் இரண்டாம் திருமணம் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குழந்தை பிறப்பதில் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கலாங்க. அப்படியே குழந்தைகள் பிறந்தாலுமே அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன ஊனமுற்ற வகையில் ஏதாவது சில பாதிப்புகளோடு இருக்கலாங்க. இப்படி தொடர்ந்து ஏதாவது வாழையடி வாழையாக பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறதா? குழந்தை பிறப்பதில் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? இப்படி உங்களுடைய நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த கஷ்டங்களுக்கான தீர்வு தான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சொல்ல போறோங்க. அதாவது நீங்க காக்கைக்கு தினந்தோறுமே சாதத்தை வச்சுட்டு வந்தாவே போதுங்க. இது போன்ற வாழையடி வாழையாக தொடரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ சேர்க்கையானது உண்டாகும். தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாழையடி வாழையாகவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது குடும்பங்கள் ரீதியாக வந்து கொண்டே இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா காகத்திற்கு சாதம் வைக்கணுங்க. ஏனென்றால் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் வருவதாக ஐதீகங்க. ஸோ காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய மனமானது குளிர்ந்து நம்மளை ஆசிர்வாதம் செய்வாங்க. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த பித்ரு தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எல்லா விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே இப்படி நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்து தரக்கூடிய இந்த காகத்திற்கு சாதம் வைப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஆனா நம்ம ஒரு சில தவறுகளை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நமக்கு காகத்திற்கு சாதம் வைப்பதால எந்த பலனுமே கிடைக்க போவது கிடையாது. இதற்கு பதிலாக இன்னுமே பாவங்கள் தான் அதிகமாக வந்து சேருங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி தரக்கூடிய அந்த காகத்திற்கு சாதம் வைப்பதற்குன்னு ஒரு தனி முறையானது இருக்குங்க. அந்த முறையை நம்ம பின்பற்றி வைக்கும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதற்கான முழுமையான பலனானது கிடைக்க கொடுங்க. எனவே காகத்திற்கு எப்படி சாதம் வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், எந்த உணவு வைத்தா அது உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். காகத்திற்கு தினமுமே காலையில் நம்ம சாதத்தை வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தீராத கடன் தொல்லைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க. அதே போல குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்லுவாங்க. இதனால தான் பித்ருக்களுடைய ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. காக்கை சனி பகவானுடைய வாகனமாக இருக்குங்க. எனவே காக்கைகளுக்கு உணவு அளிப்பதன் மூலமாக சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். யமதர்மராஜான் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாராம். அதனால காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். எனவே பார்த்தீங்கன்னா காக்கைக்கு உணவளிப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனியை நாம திருப்திப்படுத்த முடியும், யமனை நாம திருப்திப்படுத்த முடியும். அதே போல நம்முடைய இறந்து போன முன்னோர்களையும் நாம திருப்திப்படுத்த முடியுங்க. இப்படி இந்த 3 பேருடைய அருளாசியின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகள் எந்தவித தடையும் இல்லாம நமக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க. மேலும் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால காக்கைக்கு உணவிடுவதால இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவார்கள். தந்திரமான குணம் கொண்ட காகமானது யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் சரி, நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் சரிங்க, முன்கூட்டியே காகமானது நம்முடைய வீட்டின் முன் வந்து காக்கா என்று பல முறை குரலானது கொடுக்குங்க. இந்த பழக்கமானது இன்றுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணதில்லை அப்படின்னா இனி நீங்க நோட் பண்ணி பாருங்க. மேலும் காலையில நம்ம எழுவதற்கு முன்பாக
பொதுவாக காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. நமக்கு அருகில் இல்லைன்னா வீட்டின் வாசல்ல நோக்கி கரைந்தால் நல்ல பலனானது நமக்கு கிடைக்குங்க. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டுங்க. எனவே காக்கை வழிபாடு செய்வதால சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினை நம்ம முழுமையாக பெற்றுவிட முடியுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய காக்கைக்கு உணவளிக்கும் போது ஒரு சில தவறுகளை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடாதுங்க. அந்த தவறுகளானது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கவே கூடாதுங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ உணவா இருந்தா என்ன, அசைவ உணவா இருந்தா என்ன, காகத்திற்கு சாதம் வைப்பது நல்லது தானே அப்படின்னு வச்சிடறாங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல காகத்திற்கு மட்டும், அதாவது நீங்க நாய்களுக்கு வேணா சைவ மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையுமே வச்சுட்டு வரலாங்க. ஆனால் காகத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. ஒன்லி சைவ உணவுகள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டுங்க. மேலும் தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருந்து விட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு நம்ம சாதத்தை வைக்கக்கூடாதுங்க. இது பெரும் பாவமாக நமக்கே வந்து சேர்ந்து விடும் என்பதால கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல பார்த்து நடந்துக்கோங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளையோ இல்லைனா நம்ம எச்சி சாப்பாட்டையோ வைக்கக்கூடாதுங்க. ஒரு சிலர் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நாய்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதே போல காகத்திற்கும் வச்சிடுவீங்க. ஆனா இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. எச்சி சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வைக்கலாம், ஆனால் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாதுங்க. இதனால தோஷமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயத்துல காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரியான தவறுகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செய்யாதீங்க. இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கடவுளுக்கு வந்து படையல் போடுறீங்க அப்படின்னா எப்படி நெய்வேத்தியம் சுத்தபத்தமாக சமைப்பீங்களோ, எச்சுப்படாமல் சமைப்பீங்களோ, குளிச்சுட்டு சமைப்பீங்களோ அதே போல தான் காகத்திற்கு நீங்கள் உணவிடும் போதும் இது போன்ற முறையில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்து உணவை வைக்க வேண்டுங்க. அதாவது காகத்திற்கு வெள்ளை சாதத்தோடு கருப்பு எள்ளை கலந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக பிடிச்சு வைக்கலாங்க. இப்படி நீங்கள் வைத்துட்டு வருவதன் மூலமாக காகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யம தர்மராஜா, சனி பகவான் மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேலும் சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை ஒருவேளை காகமானது சாப்பிடாம போய்விட்டுச்சுன்னா இது பலருக்குமே குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விட்டு இல்லையா. நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. எனவே தான் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேண்டும். அப்படி தராமல் போனால் உங்கள் மீது கோபமாக இருக்கலாங்க. எனவே தான் பார்த்தீங்கன்னா புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேண்டும். குலதெய்வம் கோவிலுக்கு தவறாமல் சென்று வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து விட வேண்டுங்க. இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதுங்க. முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படுகின்ற சாதமானது உரிய முறையில் அவங்களுக்கு சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. மேலும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா காகமானது கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கரைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குமாம். தென்மேற்கு பகுதியில் காகமானது கரைந்தால் பண வரவானது உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் தீருமாம். மேற்கு பகுதியில் காகமானது கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. வடமேற்கு மற்றும் வடகிழக்கு காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டமானது வந்துவிடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. மேலும் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்க்கையில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை வந்து சேராது. தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க. எனவே உங்களுடைய அந்த வகையில் தான் காகத்திற்கு சாதமிட்டு வரலாம். காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகிறது. அதோடு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. பித்ரு தோஷமும் நீங்க ஆரம்பிக்கும். காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தியானது தேடி வரக்கூடும். விருந்தினர்கள் வருவார்கள் என்பதும் நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க.
காலையிலேயே காக்கையுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. எனவே காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது இனி இந்த தவறை செய்யாமல் சரியாக முறைப்படி வச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல பலன்களானது கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.